ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் டூலை யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஒயிட் டூலை யூஸ் பண்ணும்போது நம்ம சம் கமாண்ட்ஸ் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ நார்மலாக ரியாக்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இன்ஸ்டால் பண்ணோம்னா npx create மைனஸ் ரியாக்ட் மைனஸ் ஆப் ஆப் நேம் இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒயிட் யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா npm init ஒயிட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே நான் ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி இங்கே டோம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ கமாண்ட் அந்த சர்ச் பாரில் சிஎம்டி டைப் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த பாத்தில் வந்து உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆன கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன கொடுக்கணும்னா npm init white. ஸோ எந்த கமாண்ட்னா அந்த கமாண்டை பார்த்துக்கோங்க. npm init white. ஸோ இந்த கமாண்டை கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா ஒயிட் கமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கேட்கும். ஸோ என்ன கேட்கும்னா என்ன ப்ராஜெக்ட் உங்கள் நேம், உங்கள் ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்கும். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே npx create white. ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒயிட் அண்டர்ஸ்கோர் ஆப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் ஆப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்டர் அடித்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க்கில் வேணும், வெனிலா ஜாவா ஸ்கிரிப்ட் வேணுமா, வியூ வேணுமா, ரியாக்ட் வேணுமா, ப்ரியாக்ட் வேணுமா, லிட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணோம்னா ரியாக்ட் செலக்ட் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து இன்னும் 4 வேரியேஷன் இருக்குது. டைப் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் டபிள்யூசி. ஸோ நம்ம என்ன தேவைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணோம்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து என்ன ஆயிரும்னா ரெடி ஆயிரும். ஸோ ரெடியான ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம்னா இந்த இருக்குது ஃபர்ஸ்ட் ஒயிட் ஆப் அப்படிங்கிறது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டோம், சிஎம்டியில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஏற்கனவே நம்ம சிஎம்டி ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்த மாற்றிட்டு வந்துடும். ஸோ இங்கே என்ன கமாண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்த சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் npm இன்ஸ்டால் கொடுங்க, நெக்ஸ்ட் npm ரன் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம்னா பார்த்த சேஞ்ச் பண்ணிவிட்டு cd first ஃபர்ஸ்ட் ஒயிட் அண்டர்ஸ்கோர் ஆப் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிடுவோம்னா விஎஸ் கோடில் அதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா npm இன்ஸ்டால். ஓகே நம்ம அந்த ஒரு சைடு வந்து நம்ம npm இன்ஸ்டால் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா npm இன்ஸ்டால் கொடுத்து என்ன கொடுப்போம். ஸோ npm இன்ஸ்டால் எது கொடுக்கோம்னா நம்ம வந்து நோடு மாடியூல்ஸ்லாம் இது இன்ஸ்டால் ஆகி வந்திருக்காது. ஸோ அந்த இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நமக்கு வந்து npm இன்ஸ்டால் கொடுக்கும். ஸோ இந்த npm இன்ஸ்டால் தான் கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நோடு மாடியூல்ஸே இல்லை, சோர்ஸ் பப்ளிக் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது உள்ள நமக்கு வந்து என்ன வரும்னா நோடு மாடியூல்ஸ் வரும். ஸோ npm இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆனோடனே ஸோ ஓகே இந்த நம்ம கமாண்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா npm ரன் டெவ் கொடுத்து ரன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அந்த கமாண்ட் எனக்கு வந்து பிடிக்கல, npm ஸ்டார்ட் கொடுத்து தான் நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ npm இன்ஸ்டால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது கொஞ்சம் செய்ய முடியாது. ஸோ இந்த இடத்துல package.json அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஸ்கிரிப்ட்ஸில் வந்து 2-3 ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் இருக்கும். அது அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துகிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் உள்ள டி வேலிஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், npm ஸ்டார்ட் வச்சும் நம்ம இந்த ஆப்பை ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த npm இன்ஸ்டால் வந்து என்னோடய பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது இன்ஸ்டால் பண்ண மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தது தான். ஸோ மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தது தான். ஸோ அதை பொறுத்து உங்களோட இன்ஸ்டால் பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனேயுமே நமக்கு என்ன ஆகும்னா ஆப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நான் வந்து பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனேயுமே ஷோ பண்ணுறேன். அது வரைக்கும் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன். ஓகேவா. ஓகே கோடர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட npm இன்ஸ்டால் பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நோடு மாடியூல்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம். ஸோ நார்மலாக எப்படி ரன் பண்ணணும், இப்போ நம்ம அந்த செட்டிங்ஸ் போய் மாற்றணும் பேக்கேஜ்.jsonல. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி npm ஸ்டார்ட் கொடுத்தா நம்ம சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நம்ம டைல்வின் சீரிஸ் ஃபுல்லாமே இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். npm ஸ்டார்ட் கொடுத்தாச்சுன்னா இங்கே வந்து நம்ம டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம நார்மல் ரியாக்டருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது டைம் வந்து ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கிடும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதை நம்ம ஃபாலோ லிங்க் கொடுத்தோம்னா அது டிஃபால்ட்டாக அவங்க என்ன கோட் கொடுத்துருக்காங்களோ அந்த கோட் வந்து இங்கே நமக்கு வந்து ரன் ஆகும். ஓகேவா.
ஸோ அவ்வளோதான் கோடர்ஸ். இப்படி தான் நம்ம வந்து ஒயிட் யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ட் ஆப் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவுண்ட் ஏற்கனவே ஒரு டிஃபால்டர் ஃபங்க்ஷனும் எழுதி வச்சுருக்காங்க. தேங்க்யூ கோடர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.